வேதாகமத்தை 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு திருப்புவோம். நம்மளுடைய வேதாகமத்தை 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேராக திருப்புவோம். சத்தமாக வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். வேதாகமத்தை 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு திருப்புவோம். நம்மளுடைய வேதாகமத்தை 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேராக திருப்புவோம். சத்தமாக வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். தேவன் சொல்லக்கூடிய இன்றைக்கு இந்த வருடத்தின் ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம், அல்லது தேங்க்ஸ் கிவிங். இதுல நம்ம பெரிய சத்தியங்களை பார்க்க போறதுல 3 வார்த்தைகளை நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? நம்ம 3 வார்த்தைகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம். எப்படி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வார்த்தை. அதுல முதலாவது வார்த்தை தான் நம்ம வாசித்த வசனங்கள்ல இருக்க. மறுபடியும் வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல நான் கோடிட்டு காட்ட விரும்பக்கூடிய வார்த்தை, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனாவுக்கும் நடுவாக நிறுத்தி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, இம்மட்டும். என்ன வார்த்தை? இம்மட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது வார்த்தை, நன்றி சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? இம்மட்டும். இது வரைக்கும் இம்மட்டும் தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த வசனத்துடைய பின்னணிகளை நம்ம பார்க்கும் பொழுது, பாஸ்டர் சொன்னது போல இது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஏறத்தாழ 20 வருஷமாக அபினதாபுடைய வீட்டில் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியே அது ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி. அவ்வளவு பரிசுத்தங்கிறனால அந்த உடன்படிக்கை பெட்டியை பாதுகாப்பதற்காக அவருடைய மகன் என்ன செஞ்சாங்க? அவருடைய மகன் யாரு? சரி, ஓகே, எங்க ஜெரினுடைய வீட்டு கூட்டத்துல தான் இந்த செய்தி நம்ம எடுத்தோம். கண்டுபிடிங்க. அவரோட மகனை அபிஷேகம் பண்ணி அதை பாதுகாக்க சொன்னாங்க. ஓகே, அது ஒரு சைடு இருக்க. இன்னொரு சைடு தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல கொஞ்சம் என்னதான் கோபம், கொஞ்சம் கோபம். ஏன் கோபம் அப்படின்னா, இவங்க இதற்கு வரைக்கும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி போயிருச்சு அப்படின்னா நமக்கு வெற்றி நினைச்சாங்க. உடன்படிக்கை பெட்டி நம்ம கூட இருந்துச்சுன்னா வெற்றி நினைச்சாங்க. ஆனா இவங்க யார விட்டுட்டாங்க? கர்த்தரை விட்டுட்டாங்க. போர்ல கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வரும் பொழுது உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன? போங்க, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாங்க. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தா நம்ம என்ன செஞ்சிடலாம்? பெலிஸ்தியரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப யாரும் அவங்க தேடல, தேவனை தேடாம யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தேவன் அந்த இதுல என்ன செஞ்சாரு? பெலிஸ்தியருக்கு வெற்றியை கொடுத்தாரு. உடன்படிக்கை பெட்டி இப்ப எங்க போச்சு? பெலிஸ்தியர் பக்கமாய் சென்றது. பெலிஸ்தியர் பக்கமா சென்ற உடனே இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இல்ல. திருப்பி அந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செஞ்சாங்க? அமுச்சு கொடுத்தாங்க. அப்படி அமுச்சு கொடுக்கும் போதுதான் 20 வருஷம் அபினதாபுடைய வீட்டில் இருந்தது அந்த பெட்டி. இப்போ தேவன் இஸ்ரவேல் மேல ஒரு கோபத்துல இருக்கிறாருன்னு சொல்லி சாமுவேல் ஏன் இந்த இடத்துல தாவீது வரல? ஏன் இந்த இடத்துல தாவீது வரல? நியாயாதிபதிகள் வரல. ஆனா ஒரு தீர்க்கதரிசி வரார் அப்படின்னா, இந்த காலகட்டம் சாமுவேல் அவர்தான் நியாயாதிபதியாகவும் அவர்தான் ராஜாவாகவும் அவர்தான் தீர்க்கதரிசியாக செயல்பட்ட காலம் அது. ஒரே ஆள் தான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். ராஜாவாக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக
ஏன்னா அவரும் பலியிட்டார். அப்படி அவர் தேவனை அழைத்து இந்த மக்களையும் தேவனையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு பாரம் கொண்டவர் தான் இந்த சாமுவேல். இப்ப சாமுவேல் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் என்ன செய்யுங்க, கூடி வாங்க. எங்க வரணும் சிஸ்டர்? எங்க மிஸ்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். மிஸ்பா பிரேயர்னாவே என்னதான், ஏன் அந்த வார்த்தை வந்தது அப்படிங்கறத நீ இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த இடத்துல எல்லாரும் என்ன செய்யுங்க, வாங்க, வந்து கூடுங்க. கூடி என்ன செய்யணும், தங்களுடைய பாவங்கள் எல்லாம் அக்கிரமங்கள் எல்லாம் அறிக்கை செய்து உபவாசம் பண்ணி தேவனுடைய கோபத்தை மாற்றி தேவனிடத்துல இருந்த மறுமொழியை பெற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்னாச்சு, இவங்க தேவனிடத்துல இருந்து ஒரு மறுமொழியை வாங்குறாங்க. இப்போ மறுமொழி கிடைச்ச உடனே பெலிஸ்தர் என்ன செய்றாங்க, இவங்க இப்ப ஓட ஓட வரட்டுறாங்க. அப்ப மிஸ்பானா என்ன அர்த்தம், நான் ஜெபித்து ஜெயம் எடுத்தவன் அர்த்தம். ஜெபித்து ஜெயம் எடுத்த ஒரு இடம் தாங்க மிஸ்பா அப்படின்னாவே ஜெபித்து ஜெயம் எடுக்கக்கூடியது. இந்த மிஸ்பால கூடி இப்ப இவங்க யார வரட்டுறாங்க, பெலிஸ்தரை வரட்டுறாங்க. எது வரைக்கும் வரட்டுறாங்க, வசனங்களை வாசித்தீங்களா, எது வரைக்கும் வரட்டுறாங்க, சேலம்ங்கிற ஒரு இடம் வரைக்கும் வரட்டுறாங்க. வரட்டு இப்போ அதுக்கும் மிஸ்பாவுக்கும் நடுவாக என்ன செஞ்சாங்க, ஒரு கல்ல அடையாளமாக ஒரு கல்லை நிறுத்தி என்ன சொல்றாங்க, இம்மட்டும் இந்த இடம் பாருங்க, இது எங்களுடைய எல்கை இல்ல. ஆனாலும் பெலிஸ்தரை ஓட ஓட வரட்டி அவனுடைய இடத்துக்குள்ளாக வரைக்கும் நான் வந்து ஒரு கல்லை நாட்டி இது வரைக்கும் தேவன் எனக்கு என்ன செய்தார், உதவி செய்தார். ஹல்லேலூயா, இது வரைக்கும் உதவி செய்தார். அவரை பார்த்து பயந்தான், பெலிஸ்தரை பார்த்து பயந்தான். ஆனா இப்ப நாங்க யார வரட்டிட்டு வந்தா அதே பெலிஸ்தரை தான் நான் வரட்டி அவங்களுடைய எல்கைக்கு உள்ளாடு வரைக்கும் ஒரு காலை எடுத்து வைத்து கல்ல நாட்டி சொல்றாரு, இம்மட்டும். ஹல்லேலூயா, என்ன வார்த்தை, இம்மட்டும் உதவி செய்தார். எபினேசர். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட, நம்மளுடைய வாழ்க்கையில 2025 ஆண்டுல நமக்கும் அநேக சூழ்நிலைகள தோல்வியை சந்தித்தது உண்டு. அநேக சூழ்நிலைகள தேவனை 2000 நான் வைத்தது உண்டு. அநேக சூழ்நிலைகள்ல தேவனுக்கு உகந்த ஜனமா இல்லாம இருந்தது உண்டு. அநேக சூழ்நிலையில நாங்க மனுஷரையே நம்பி இருந்தோம். ஆனாலும் தேவனிடத்துல திரும்பும் போது இந்த 2026 வருஷத்துக்குள்ள நீங்க கடக்கு முன்ன 2025 வருஷத்துல ஒரு கடைசி ஆராதனை வேளையில நீங்க இன்றைக்கு ஒரு மிஸ்பா ஜெபத்தை ஏறெடுப்பீங்கன்னு சொன்னா நீங்க 2026 வருஷத்தை நீங்க எப்படி கடப்பீங்க, ஜெயமாய் கடப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படி கடக்கிறதுக்கு அடையாளமா தான், கடக்கிறதுக்கு இல்ல, கடந்ததுக்கு அடையாளமா தான் அவர் சொல்றாரு, இம்மட்டும் உதவி செய்தீர். முதலாவது வார்த்தை என்ன, இம்மட்டும். இதுவரைக்கும் டிசம்பர் 26 2025 இருக்குதுல, இதுவரைக்கும் ஜனவரி 1 இருந்து இதுவரைக்கும் நீர் எனக்கு உதவி செய்தீர். எந்த சூழ்நிலையில உம்மை விட்டு நான் ஓடின சூழ்நிலை, பாதை மாறி போன சூழ்நிலையில நீர் எங்களை எப்படி உதவி செய்தீர். அவர் உதவி செய்தார்னு சொன்னா என்ன நடக்கும், அவர் உதவி செய்தார்னா என்ன நடக்கும்? 13வது வசனத்தை சத்தமாக வாசிங்க. 13. எதிரிகள் தாழ்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு உதவி செய்தார் என்றால் எதிரிகள் என்ன செய்வாங்க, தாழ்த்தப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய கரம் உயரும் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்துமா? ஹல்லேலூயா. அப்ப தேவன் எனக்கு உதவி செய்தார் என்று சொன்னா என் கரம் உயரும். ஹல்லேலூயா.
அப்ப 2026 வருஷத்துக்குள்ள நான் நுழைறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை என்ன? தேவன் மட்டும் எனக்கு உதவி செய்தார். அவர் உதவி செஞ்சார்னா என்னுடைய கரம் உயரும். எதிரிகள் என்னுடைய தாழ்த்தப்படுவார்கள். 1 2 எதிரிகள் என்ன செய்ய மாட்டாங்க? என்னுடைய எல்லைக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க? வாசிங்கதா இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் எல்லையிலே வராதபடிக்கு எதிரிகள் என்ன செய்ய மாட்டாங்க? எதிரிகள் என்ன செய்ய மாட்டாங்க? நோய் வந்துருமா? நம்மளுடைய குடும்ப எல்லைக்குள்ள நோய் வந்துருமா? ஆவிக்குரிய எல்லையில வறுமை வந்துருமா? வராது, வராது. எதெல்லாம் உங்களுக்கு எதிரியாக பார்த்தீங்களோ அதுல ஒன்று வராதுன்னு சொல்லி தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததா சொல்றாரு. எபினேசர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் தேவன் என்ன காத்தார்னு எத்தனை பேரால அறிக்கை சொல்ல முடியும்? எத்தனை பேரால் அறிக்கை சொல்ல முடியும்? நீங்க அறிக்கை சொல்லுவீர்கள் ஆனால், அறிக்கை செய்வீர்கள் ஆனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு உதவி செய்தேன்னு சொன்னா உங்களோட எதிரிகள் தாழ்த்தப்படுவார்கள், உங்களோட கை உயரும். 2வது ஆசீர்வாதம் என்ன? உங்களுடைய எல்கைக்குள்ளே யாரும் வர மாட்டாங்க. உங்களுடைய எதிரிகள் நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களோ உங்களுடைய எல்கைக்குள்ளே வர மாட்டாங்க. 3வது ஒரு வசனத்தை வாசிப்போம். அழகான ஒரு வசனம், 14வது வசனத்தை வாசிங்க. கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். ஆமென். என்ன புரியுது? என்ன ஆசீர்வாதம்? 3வது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? எதெல்லாம் நான் இழந்தனோ இழந்ததெல்லாம் நான் மறுபடியும் திருப்பிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் எனக்கு உதவி செய்வாராகில் 3வது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? இழந்ததெல்லாம் 2025 வருஷம் எதெல்லாம் நான் இழந்தேன்னு நினைக்கிறீங்களோ இழந்ததெல்லாம் தேவன் எனக்கு என்ன செய்வாரு? தருவார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். ஹல்லேலூயா. பாருங்க, சின்ன பிள்ளை கையை தூக்கி சொல்லுது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதைகளை சொல்லிட்டு நான் அதுக்குள்ளாக சொல்லுகிறேன். ஒரு நபர் எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கோங்களேன். நான் என்ன செய்றேன், உங்க பையன் ஆரோனுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கிறான். ஆரோனுக்கு நான் சாக்லேட் கொடுக்கிறேன். ஆனா ஆரோனுடைய பெற்றோர்கள் அதை என்ன செய்யல? ஆரோனை சாப்பிட அனுமதிக்கல. இப்ப ஆரோன் கேட்கணும். இப்ப ஆரோன் கேட்கிறான், எப்ப நீங்க தருவீங்க? அவங்க சொல்றாங்க, நீ படிச்சு முடிச்ச நான் தாரோம். ரைட், படிக்கிறான், விழுந்து விழுந்து படிக்கிறான். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு கேட்கறான், சாக்லேட் தருவீங்களா அப்படின்ட்டு. ஆமா, நீ சாப்பிட்டு முடி தாரான். ஒரு உருண்டை வச்சோன்னே கேட்கறான், சாக்லேட் தருவீங்களா அப்படின்ட்டு. ஆனா சாப்பிட்டு முடி தாரான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாக்லேட் எப்ப தருவீங்க? நீ தூங்குடா தாரான் அப்படின்ட்டு. அவன் சொல்றான், நான் தூங்கிட்டா எப்பதான் சாப்பிடுறது? நான் தூங்கிட்டா எப்பதான் சாப்பிடுறது அப்படின்ட்டு. அப்ப இல்ல நீ தூங்க ஆரம்பிச்சோடனே கொடுத்துருவோம், சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்படின்ட்டு. அப்படியே படுத்தான், தூங்கிட்டான். கடைசி வரைக்கும் அந்த சாக்லேட் அவங்க என்ன செய்யல? கொடுக்கல. ஏன்னா எனக்கு தெரியாத ஆரோனுடைய உடல்நிலை எப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த சாக்லேட் அவனுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனா பெற்றோர்களுக்கு தெரியும். 2025 வருஷம் அநேக காரியத்துக்கு நம்மளும் அப்படிதான் உபவாசம் போட்டோம், ஜெபித்தோம், இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம வேண்டணும். ஆனா ஒரு சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். ஏன் அப்படின்னா தேவன் அது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது சரியா இருக்காதுன்னு அவர் முடிவு பண்ணி இருந்திருப்பாரு. அது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில அது நமக்கு ஒரு துன்பத்தை கொண்டு வரும், ஒரு வருத்தத்தை கொண்டு வரும் சொல்லி தேவன் நினைத்தனால ஒரு சில காரியத்தை தடை பண்ணினார். ஆனா ஒன்று, அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியம் எதுவாக இருந்தாலும் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எபினேசர் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் சொல்லக்கூடிய முதலாவது, ஆவியானவர் சொல்லக்கூடிய முதலாவது வார்த்தை இம்மட்டும். தேவன் என்ன செய்தார்? உதவினார். இம்மட்டும் உதவினார். முதலாவது வார்த்தை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வார்த்தை இம்மட்டும் உதவினார். ஆனா அவர் உதவுவதற்கு அவங்க செஞ்ச ஒரு காரியம் என்ன? அதுக்கு முன்பதாக வாசித்தீங்கன்னா அறிக்கையிட்டார்கள்.
வாய்களை திறந்து அறிக்கையிட்டார்கள். அறிக்கை இட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் அறிக்கை இடல, அறிக்கை இட்டதுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதம். அப்பனா இன்றைக்கு நீங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு தடவை சொல்லுவோமா? ஒரு தடவை அந்த வசனத்தை சொல்லுமா? வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க. அந்த ஒரு தடவை அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போமே. 2025 வருஷத்தோட 26ஆம் தேதியில இருக்கக்கூடிய நம்ம சேர்ந்து சொல்லுமா? இந்த பிரகாரம் வாசிங்க. இல்ல வாசிங்க. இந்த வசனங்கள் இல்லையா? 12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனிக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் சேர்ந்து சொல்ல, மறுபடியும் இம்மட்டும் சேர்ந்து சொல்லுங்க. இம்மட்டும் என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இப்ப இந்த இம்மட்டுங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு 2025 போட்டு வாசித்து பார்ப்போமா? 2025வது வருடம் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதுக்கு எபினேசர் என்று பெயரிட்டார். என்ன ஒரு நல்ல ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக உங்களோட வேதாகமத்தை 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு நம்ம திருப்புவோம். இரண்டாவதாக 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு வேகமாக வாசிங்கள். தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஒரு வார்த்தை பார்த்தா என்ன வார்த்தை? இரண்டாவது என்ன வார்த்தையா இருக்கும்? இதுவரை. ஒரு பல்லவியா பாடுவோமா? பாடுவோமா? இதுவரை ஆரம்பிங்க. நீ நடத்தியதற்கு மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம், இதுவரை நீ நடத்தியதற்கு சத்தமா வாய்களை திறந்து பாடுங்க. அறிக்கையிட்டீங்கன்னா 2026வது வருஷத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம், நான் உன் கரத்தினே நான் பார்க்கும் நான் கண்டவேலையெல்லாம் உன் கரத்தினே நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீதியும் தயவு நீ நடத்தியதற்கு தாவீது ராஜா கேட்கிறாரு, இது வரைக்கும் நீர் என்ன நடத்திட்டு வந்தீரு, நான் ஏமாத்திரம். இதுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் ஏமாத்திரங்கிறாரு. ஏன் இந்த வார்த்தையை சொன்னாரு? இதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க இந்த தாவீதை தான் தேவன் அழைத்து அபிஷேகம் பண்ணி அரண்மனையில வைத்தார், ஆசீர்வதித்தார். ஆனா தாவீதுக்கு கொஞ்சம் என்ன செஞ்சாச்சுப்பா? மறதி வந்துருச்சு. மறதி மறந்து கொஞ்சம் அப்படியே போற சமையலத்தான் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறார். அந்த அதிகாரத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும். நாத்தான் 17வது வசனத்துல நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அவர் என்ன செய்றாரு? தேவன் செய்த ஒவ்வொரு காரியத்தை நினைவூட்டுகிறார். எப்படி நினைவூட்டுகிறார்? 8வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, நான் உன்னை எப்படி ஆக்குனேன்? அதிபதியாய் மாற்றினேன்னு சொல்றாரு. 8வது வசனத்துல நான் உன்னை அதிபதியாய் மாற்றினேன். 9வது வசனத்துல சொல்றாரு, உனக்கு ஒரு பெரிய நாமத்தை கொடுத்தான், உன்னுடைய நாமத்தை வைத்துதான் தாவீதின் குமாரன் அப்படிங்கிற ஒரு பெரிய நாமம் உன்னுடைய நாமத்தில் இருந்துதான்ப்பா வருது, உன்னை நான் அப்படியே ஆசீர்வதித்தேன்கிறாரு. 9வது வசனத்தில் அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, போன எவ்விடத்திலும் முன்னோடி இருந்து, நான் போற இடத்துலதான் ஆசீர்வதிப்பேன் இல்லப்பா, நீ எங்க போறியோ உன் கூட நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் வசனம் சொல்லுது. போன எவ்விடத்திலும் முன்னோடி இருந்து,
16வது வசனத்துல மறுபடியும் சொல்றாரு, சத்துருக்களை நிர்மூலமாக்கினேன், இளைப்பாறுதலை கொடுத்தேன், உன் வீட்டை உண்டு பண்ணினேன். எல்லாத்துக்கும் மேல 12வது வசனத்துல சொல்றாரு, உன் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றினேன், ராஜ்ய பாரத்தை நான் திடப்படுத்தினேன். ஆலயத்தை நீனே கட்டுவன்னு சொல்லிக்கிட்டு, உன்னுடைய சந்ததி கட்டுன்னு சொல்லிக்கிட்டு, கடைசியா 15ல சொல்றாரு, என் கிருபை, என் கிருபை என்ன செய்யாது உனக்கு? அது வாசிங்க அந்த 15வது வசனத்தை. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்த என் கிருபை. யாருடைய கிருபை? என் கிருபையா சவுலிடத்திலிருந்து நான் எப்படி விலக்கினோ எடுத்தேனோ அது போல நான் ஒன்னிடத்துல இருந்து எடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து அவர் வழி நடத்தின விதங்கள் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுறாரு. அதெல்லாம் நினைச்ச உடனே தான் இப்ப தாவீது தேவனுடைய வீட்டுல போய் நின்றுட்டு சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்ன நடத்தினதற்கு நான் ஏமாத்திரோம், நான் ஏமாத்திரோம். இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்தீரே, இதுவரைக்கும் கொண்டு வந்தீரே. 2025வது வருஷத்துல இருந்து ஜனவரி மாதத்துல இருந்து அப்படியே டிசம்பர் 26 வரைக்கும் என்ன நீங்க கொண்டு வந்தீங்களே, ஆசீர்வதித்தீங்க, வேலைகளை கொடுத்தீங்களே, வேலைகளை பல பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்தீங்களே. குடும்பத்துல பிரச்சனை இருந்தது, வியாதி இருந்தது, பலவீனம் இருந்தது, சொந்த பந்தங்கள் என்ன நிந்தித்தது. இவ்வளவு நடந்த போதிலும் நீர் என்னோடு கூட இருந்து என்ன இதுவரைக்கும் ஆசீர்வதித்து, இதுவரைக்கும் மேன்மைப்படுத்தி, கடைசியில சொன்னீங்களே உங்க கிருபை என்னை விட்டு விலகாதுன்னு சொன்னீங்களே. தாவீதுக்கு அருளிய நித்தியமான கிருபை நான் உனக்கு தருவேன்னு எனக்கு ஒரு வாக்குத்தத்தமும் கொடுத்தீர. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, நீ நடத்திய விதத்திற்கெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நான் ஏமாத்தலாம் ராஜா, நான் ஏமாத்தலாம். அந்த உணர்வை உணர்ந்தனால தான் தாவீதால சொல்ல முடிந்தது, இதுவரைக்கும் நீ கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரோம். எத்தனை பேத்தால சொல்ல முடியும்? எத்தனை பேத்தால சொல்ல முடியும்? 2025வது வருஷம் முழுவதுமாக நீ என்ன சுக பலன் ஜீவனோடு பாதுகாத்து வந்தீர. ஆராதிக்க நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்தீர, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்க, நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்தீங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்து எத்தனை பேத்தால சொல்ல முடியும்? இது வரைக்கும் என்ன கொண்டு வந்தீரே, நான் ஏமாத்திரோம். அதற்கு நான் பாத்திரவானா? அதுக்கு நான் பாத்திரவானா? இல்லப்பா, அதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. ஆனாலும் நீர் என்ன வழிநடத்தி வருகிறீர், உம்முடைய கிருபை என்னோடு இருக்குது. இதுக்கு நான் என்ன செஞ்ச நான் ஏமாத்திரோம். ஒரு அருமையான வார்த்தை தேவனிடத்துல. ஒரு விஷயம் கண்களை மூடி கேளுங்க நீங்களே. கர்த்தாவே 2025வது வருஷத்துல 2025வது வருஷத்துல எவ்வளவோ சூழ்நிலையில மத்தியிலும், கர்த்தாவே குடும்பங்களின் கஷ்டத்தின் மத்தியிலும் நீர் எங்களை நடத்தி வந்தீரே, இம்மட்டுமாக நடத்தி வந்தீரே, இதுவரைக்கும் என்னை இங்க கொண்டு வந்தீரே. அதற்காக நன்றி, நன்றின்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணு சொல்றேங்க, நீங்க சாமுவேலா இருந்தா தேவனுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னா, மட்டும் உதவி செய்தீர் அப்படின்னு சொல்லணும். நீங்க தாவீதா இருந்தா இதுவரைக்கும் என்ன கொண்டு வந்ததற்கு நான் மாத்திரம் சொல்லி கண்களை மூடி தேவனுக்கு நன்றி செலுத்தும். ஒரு நிமிடம் 3வது பாயிண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னதாக தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துற ஒரு இதயத்தோடு கூட நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நடத்தினரே நன்றி ராஜா. இதுவரைக்கும் நான் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரோம், என் குடும்பம் ஏமாத்திரோம், என் வாழ்க்கை ஏமாத்திரோம். ஆமென், ஆமென். மூன்றாவதாக ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15வது வசனத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15வது வசனம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து
வந்த தேவனும் பிறந்த நாள் முதல் நான் என்னைக்கு பறந்தேனோ பிறந்த நாள் முதல். மூணாவது வார்த்தை என்ன வார்த்தை? இந்நாள் வரைக்கும். மூன்றாவது வார்த்தை என்ன வார்த்தை? இந்நாள் வரைக்கும். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை நீர் ஆதரித்து வந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோமா, பாடுவோமா? பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த நல்ல ஆயரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. கரங்களை தட்டி. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அறிக்கைங்க. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்திருக்கு போ, அதுதானே தகப்பனே. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், தேவன் எங்க இருந்து என்ன ஆசீர்வதிச்சாரா? பிறந்த நாள் முதல். பிறந்த நாள் முதல் 2024 வருஷத்தோட ஆசீர்வாதத்தை முடிச்சிட்டாரா? இல்ல. 2025 ஜனவரியோட முடிச்சிட்டாரா? ஜூனோட முடிச்சிட்டாரா? டிசம்பர் 1 முடிச்சிட்டாரா? மாட்டோம். ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும். எப்படி சொல்றாரு? பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் என்ன ஆதரித்து வந்தீர், அதுக்காக நன்றின்னு சொல்றாரு. யாரு? யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு சொல்றாரு, சுவாமி நீங்க நான் இப்ப மட்டும் ஆசீர்வதிக்கல, இந்த வருஷத்துல மட்டும் நீ என்ன ஆசீர்வதிக்கல, என்ன நீர் ஆசீர்வதிக்க தொடங்கியது எப்ப தெரியுமா? நான் உணர்றேன், நான் பிறந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் நீர் என்ன ஆசீர்வதித்து வந்தேர் அப்படின்ட்டு. அப்போ தேவன் நம்மளை எப்படி ஆதரிக்கிறாரா? பிறந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும். சூழ்நிலைகள் வரதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும், உபத்திரவங்கள் வரதான் செய்யும். யாக்கோபுக்கு வந்தது இக்கட்டு காலம்தான். ஆனாலும் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார், அவர் ஆதரித்தார். ஹல்லேலூயா. கேட்கிறாரு, நீர் என்னை காப்பாற்றினீர், உன்ன உணவை கொடுத்தீர், உனக்கு வஸ்திரத்தை நீர் கொடுத்தீர், நீர் அப்படியெல்லாம் கொடுத்துதான் என்ன நீர் என்ன செஞ்சீங்க? ஆதரித்து வந்தீங்க. என்னுடைய சகோதரனை எப்படியாவது என்னோட சகோதரன் என்ன செய்யணும்? என்ன கொன்று போடணும்னு நினைச்சா, ஆனா நீங்க சூழ்நிலைகளை மாற்றினீங்க, மாற்றி உங்களுடைய ஆதரவை எனக்கு நீங்க காண்பித்தீங்க. ஓடினவன் தான் 10 முறை சம்பளத்தை மாற்றினா என்னுடைய மாமன் தான். ஆனா நீங்க அவனுடைய மனதிலையும் பேசி தேவன் என்னை ஆதரிக்கிற நிரூபிச்சீங்க. எப்படி? வாசிங்க. ஆதியாகமம் 31:24 சொல்றாரு, லாபானை எச்சரிக்கிறாரு, எதிர்த்து வந்த லாபானை எச்சரித்து சொல்றாரு, நன்மையே அன்றி தீமை ஒன்று நீ என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. யாருக்கு எகென்ஸ்டா? யாக்கோபுக்கு எகென்ஸ்டா நீ என்ன செஞ்சிடக்கூடாது? தீமை ஒன்னும் பேசக்கூடாதுப்பா. ஏன்னா அவன் என் ஆதரவை பெற்றவன். ஏன்? அவன் என் ஆதரவை பெற்றவன். ஆதியாகமம் 30:43 சொல்றாங்க, யாக்கோபு விருத்தி அடைந்தான். அதாவது பெருகி 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 பெருக்கத்தை அடைந்தான். ஆசீர்வாதத்தை விருத்தி அடையும்படியாக தேவன் அவனை ஆதரித்தார். தேவன் அவனை ஆதரித்தார். எல்லாத்துக்கும் தெரியும், ஆபிரகாம் ஒரு செல்வந்தன் தான். ஆபிரகாம் செல்வந்தன். ஈசாக்கோ 1000 மடங்கு
வசனம் சொல்லுது, ஈசாக்கு விதை விதைத்தான் தேவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடு. அப்படின்னா என்ன? பஞ்ச காலத்துல எல்லாமே பஞ்சமா இருந்தாலும் ஈசாக்கு விதை விதைத்தத தேவன் ஆசீர்வதித்தார். இப்போ ஆபிரகாமுடைய சொத்து யாருக்கு வந்துருச்சு? ஈசாக்குக்கு வந்துருச்சு. ஈசாக்கு ஆல்ரெடியே பணக்காரன் தான். ஏன்னா அவன் விதைத்ததெல்லாம் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். அப்பாவோட சொத்து வந்துருச்சு. இப்ப 100 அல்ல 200 மடங்குக்கு அவன் இப்ப செல்வந்தனா இருந்திருப்பான் ஈசாக்கு. ஆனா தன்னுடைய மகன் யாக்கோபை அனுப்பும் பொழுது கோலும் கையுமாக ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில தான் 2025 வருஷத்தை நம்மளும் கடந்து வந்தோம். அல்லேலூயா. ஆதரவு இல்ல, கம்பெனியில ஆதரவு இல்ல, குடும்பத்தில் ஆதரவு இல்ல, அண்ணன் கிட்ட இருந்து ஒரு ஆதரவு இல்ல, அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு ஆதரவு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி யாக்கோபு கடந்து வந்தாரோ அதே சூழ்நிலை கடந்து வந்திருக்க கூடும். ஆனாலும் தேவன் சொல்கிறாரு, நீ கோலும் கையுமா தான்ப்பா இந்த கத்தாருக்கு வந்த. ஆனா வசனம் இப்ப சொல்லுது, யோசேப்பு கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, யாக்கோபு வாசிங்கள ஆதியாகமம் 49வது அதிகாரம் 26வது வசனம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் சொல்றாரு. உன்னுடைய தகப்பன் யாருக்கிட்ட சொல்றாரு? உன்னுடைய தகப்பன் யாரு? உன்னுடைய தகப்பன் நான் தான்பா யாக்கோபு. உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதம். யாரு? என்னுடைய அப்பா ஈசாக்கு, அவருடைய அப்பா ஆபிரகாம், அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் மேற்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கோலும் கையுமா தான் வந்த, ஆனா இப்ப உன்னை நானு ஆசீர்வதித்தேன். தேவனுடைய ஆதரவு இல்லைன்னு சொன்னா அதான் சொல்றாரு, இந்நாள் வரைக்கும் கர்த்தரை ஆதரித்தார். அந்த ஆதரித்தார்ங்கிற வார்த்தை இல்லைன்னா ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை இல்லைங்க 2026. அப்போ தேவனுடைய ஆதரவு இருக்கணும். இன்னொரு வசனத்தை சொல்றோம் வேகமாக. யோசுவா 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவரு யோசுவா சொல்றாரு, மோசே என்ன அனுப்பின நாள்ல இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்குது. மோசே எனக்கு அனுப்பினார் பாத்தீங்களா பார்க்க, அப்ப என்ன பலன் எனக்கு இருந்துச்சோ அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கு. ஒரு பலன் எனக்கு குன்றி போகலங்கிறாரு. அல்லேலூயா. தேவன் உங்களை 2025 வருஷம் ஆசீர்வதித்தார்ல, அந்த ஆசீர்வாதம் குறையவே குறையாதுங்க. அல்லேலூயா. அது 2026 இருந்தாலும் சரி 27 ஒரு தடவை அவர் உங்களை ஆசீர்வதித்தார்னா அந்த ஆசீர்வாதம் குன்றி போகாதுங்க. அதான் நான் சொல்ல வர்றது. தேவனுடைய ஆவிக்குரிய ரீதியில தரிசனத்தை பெற்றோம், பிரதிஷ்டை பண்ணணும், பரிசுத்த பண்ணணும், சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய பலன் வந்தது. இது எல்லாம் தேவன் எனக்கு 2025 கொடுத்தார்ல. அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்குள்ளாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் என்னாகுமோ 14:19 வாசித்தீங்கன்னு சொன்னா மோசே சொல்றாரு, எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் நீர் என்ன செஞ்சிருந்த மன்னித்தீங்கிறாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? இந்நாள் வரைக்கும் எகிப்து பாவத்தை விட்டு நான் வெளியில வந்தேனேப்பா, நான் உங்களை ரட்சிக்கப்பட்டனே, நான் ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து இந்நாள் வரைக்கும் நீர் என்ன செஞ்சிருந்த ஆதரித்து வரீங்க, மன்னித்து வரீங்கப்பா. உங்களோட மன்னிப்பை பெற்ற நான் தான்ப்பா தயவு பெற்றவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு, நீங்க அப்படியே நம்மளுடைய சாமுவேலுடைய புஸ்தகத்துக்கு வருவோம். 3 காரியங்களை தான் நம்ம பார்த்திருக்கோம், வேற எதுவும் நம்ம பார்க்கல. நீங்க சாமுவேலா இருந்தா என்ன செய்யணும்? மட்டும் தேவன் எனக்கு உதவி சொன்ன நன்றி சொல்லணுங்க. நீங்க தாவீதா இருந்தா இதுவரைக்கும் எனக்கு கொண்டு வந்த மாத்திரம், இதுவரைக்கும் இதுவே நீங்க யாக்கோபா இருந்தால், மோசேயா இருந்தால், யோசுவாவா இருந்தால், இந்நாள் வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வார்த்தை வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க, நான் இல்ல. சொல்லுங்க. மட்டும், இது வரைக்கும், இந்நாள் வரைக்கும். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது, விசுவாச வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? நடுக்கடலில பிரயாணப்படக்கூடிய வாழ்க்கை. நடுக்கடலில பிரயாணப்படக்கூடிய வாழ்க்கை. யாரும் வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க,
யாரும் வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நடு கடலின் மேல் நடந்து வருகிற ஒரே ஒருவர் உண்டானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வந்தார், உதவி செய்தார். பாருங்க, அக்கினியில நாங்க கடந்து வரும்போது நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். தண்ணீரில நாங்க கடந்து வரும்போது எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். அதனால தான் நீங்க எபினேசர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அந்த வசனங்களை நல்லா வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்களா, அவருக்கு பலியிட்டார்கள். இன்னைக்கு நம்மளும் இப்ப பலியிட தான் போறோம். ஆனா தயவு செய்து இந்த பலியில நசல் கொண்ட காரியங்களை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. பழுதற்ற காரியங்களை பலியிடக்கூடாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. பழுதற்ற காரியங்களை, அசுத்தமான காரியங்களை உள்ளாடி இந்த பலிக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. எழுந்திருப்போமா? நான் சொன்ன அசுத்தம், நான் சொன்ன நசல் கொண்ட காரியம், நான் சொன்ன பழுதற்ற காரியம் என்னன்னா, சும்மா சோம்பேறித்தனமா இருக்கிறது, அசதியா இருக்கிறது, ஒரு உற்சாகமா இல்லாம தேவனுக்கு தயவு செய்து பலியிடாதீங்க. நீங்க பலியிடணும்னா நீங்க பலி தேவனுடைய சமூகத்துல சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்துல பலியிடம் என்பதாக இன்னும் ஒரு முறை நான் சொல்லுறேன். நீங்க மோசையாய் இருந்தால் இந்நாள் வரைக்கும் என்ன மன்னித்து எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்தீங்கப்பான்னு சொல்லி நன்றி செலுத்துங்க. நீங்க இயேசுவாய் இருந்தா என்னுடைய பலன் 2025 வருடம் கர்த்தாவே முழுவதுமாக என் பலன் குன்றி போகாதபடி பாதுகாத்து வந்தீரே, நன்றின்னு சொல்லுங்க. யாக்கோபு உங்களுக்கு பிடித்த பாத்திரமா இருப்பாரானால் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் என்னை ஆதரித்தீர் என்று சொல்லி நன்றி செலுத்துங்க. தாவீது, நீங்க தாவீதா இருப்பீர்கள் ஆனால் இதுவரைக்கும் என்ன நீங்க வழி நடத்தினதுக்கு நான் ஏமாத்திரம் கேட்டு அவருக்கு நன்றி செலுத்துங்க. சாமுவேலா இருப்பீர்கள் ஆனால் இம்மட்டும் உதவி செய்த எபினேசர். அல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்த எபினேசர். வசனம் சொல்லுகிறது, நீங்க அறிக்கையிடுங்க, அதுதான் பலி. நீங்க பலியிட்டு அறிக்கையிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய 2026வது வருஷத்துல எதிரி உங்கள் எல்கைக்குள்ள வருவதில்லை. அல்லேலூயா. எதிரி உங்களுடைய எல்கைக்குள்ள வருவதில்லை. அல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, எல்லாம் 2025வது வருஷத்துல இழந்தீங்களோ அது எல்லாம் நான் 2026வது வருஷம் கொடுப்பேன்பா. ஆனா நான் உன்னோட இருந்து உதவி செய்வதற்காக வருகிறேன். அல்லேலூயா. எபினேசர், அந்த எபினேசரை நோக்கி ஒரு பலியிடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரையும் பார்க்காதீங்க. இந்த வருஷத்தோட கடைசி ஆராதனைக்குள்ளாக இருக்கிறோம். நம்ம தேவனுக்கு உகந்த ஒரு பலிய ஒரு நிமிடம் செலுத்துவோமா? வாய்களை திறங்க. யாரையும் பார்க்காதீங்க. வாய்களை திறங்க. தேவனுக்கு நன்றியை மாத்திரம் சொல்லுங்க. இதுவரைக்கும் நீர் நடத்தி வந்தீரே, இம்மட்டும் நீர் நடத்தி வந்தீரே அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. நன்றி செலுத்துங்க. நன்றி மாத்திரம் செலுத்துங்க. வேற எதுவும் நமக்கு தேவன் நம்ம இடத்துல கேட்கல. நன்றி மாத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்க. வாய்களை தரங்க. சத்தம் போதாது. நீங்க வாய்களை விரிவாய் நீங்க திறக்கும் பொழுது தேவனோடு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, உமக்கு நன்றி. எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும்
5வது வருஷம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்தாரு. உயிர் பிழைக்க வைத்தார். மறவாம இன்னும் ஒரு முறை ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கர்த்தாவே ஆசீர்வதித்தீர், வழி நடத்தி வந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாக எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எதிரிகளிடத்தில் இருந்து எங்களை கர்த்தாவே காப்பாற்றினீர். எதிரிகளை முறியடித்து எதிரிகளை கலங்கரித்தீரே. இந்த 2025வது ஆண்டுல எங்களோட வாழ்க்கையில யுத்தங்களை ஓய பண்ணினீர் ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எதிரியின் கர்த்தாவே வல்லமைகளை நீர் தாழ்த்தி போட்டீர் ராஜா. எங்களுடைய கரத்தை 2025வது வருஷத்துல உயர்த்தினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்துல இதெல்லாம் நாங்க இழந்தோமோ, இருந்ததை எல்லாவற்றையும் நீர் திரும்ப எங்களுக்கு தருவீன்னு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தாவே, எதிரிகள் எங்களுடைய எல்கைக்குள்ள வராதபடி உன்னை நான் பாதுகாப்பேன் என்று ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. அந்த ஆசீர்வாதம் கர்த்தாவே, அந்த ஆசீர்வாதம் மட்டுமாக கர்த்தாவே இருந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வருடம் முழுவதுமாக அபிஷேகத்தினால கர்த்தாவே பாவத்துல இருந்தா, கர்த்தாவே புழுதில இருந்தா, அக்கிரமத்துல இருந்தா, எங்களை அதிலிருந்தெல்லாம் தூக்கி எடுத்தீங்களே. எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தீரே கர்த்தாவே. அதற்கு நாங்கள் ஏமாற்றுகிறோம் ராஜா, அதற்கு நாங்கள் ஏமாற்றுகிறோம். உம்முடைய கிருபையை எங்களை விட்டு வழிவிலகாம காத்து வந்தீங்களே 2025வது வருஷம், அதற்காக நாங்கள் ஏமாற்றுகிறோம் ராஜா, அதற்காக ஏமாற்றுகிறோம். கர்த்தாவே, நீ செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, நல்ல ஒரு சபையை கொடுத்தீங்க, நல்ல ஒரு சபைய, நல்ல ஒரு வேலைய, சுகத்தை, பலன, உபதேசத்தை, ஜீவன, கர்த்தாவே எல்லாவற்றையும் நீங்க எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்தி வந்தீங்களே, அதற்கு நாங்கள் ஏமாத்துறோம் ராஜா, ஏமாத்துறோம். இந்நாள் வரைக்கும் ஆதரித்த நல்ல தகப்பன் ராஜா, ஆதரித்த நல்ல தகப்பன் கர்த்தாவே. உணவு, உடை, ஆசீர்வாதம் கர்த்தாவே, பலன், மன்னிப்பு கர்த்தாவே, எங்களுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திர 2025வது ஆண்டு முழுவதுமாக நன்றி செலுத்துகிறார் ராஜா. மறவாமல் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, மறவாமல் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுனீங்க, நன்றி ராஜா. எங்களோடு பேசுனீங்க, நன்றி ராஜா. கர்த்தாவே, நாங்கள் காண போகிற 2026வது வருஷம் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வருஷமாக இருக்கட்டும் ராஜா. நீ 2025வது வருஷத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்தை அநேக பிள்ளைகளுக்கு அதை உறுதிப்படுத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேலைகளில கர்த்தாவே ஒரு திட்டத்தை நீர் கொடுத்து, ஒரு கர்த்தாவே ஒரு சாலிடான ஒரு ரிசல்ட்டை நீங்க கொடுத்தீங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்ல ஒரு வேலை அநேக நபர்களுக்கு கிடைத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. திருமணம் கர்த்தாவே ஆகாத பிள்ளைகளை கர்த்தாவே, இந்த 2025வது வருஷம் திருமணத்தை செய்து குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுத்தீரே, நன்றி ராஜா. ஏங்கின் அநேக நாட்கள் உண்டு, ஆனாலும் கூட கர்த்தாவே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்டு பூத்து குலுங்கி பூமியை பலனால் நிரப்புவாய் என்ற வாக்குத்தத்தத்துக்கு இணங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே, நன்றி ராஜா.
எழுதின பரீட்சைகள் எல்லாம் ஜெயத்தை கொடுத்தீங்க கர்த்தாவே. நாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக கர்த்தாவே எங்களோட பிள்ளைகளை நீங்க படிக்க வைத்தீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியம் ராஜா, இது உங்களுடைய ஊழியம். இந்த ஊழியத்தில் எங்களையோ நீர் நிலை நிறுத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி ராஜா. எதிரியானவன் எங்களை விழ தள்ளின போதிலும் நீர் எங்களை தூக்கி எடுத்து உதவி செய்து நல்ல எபினேசரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த 2025 வருஷத்துல எங்களுடைய சபையின் மூலமாக கூட கர்த்தாவே உம்மை கர்த்தாவே தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்காக, கர்த்த விசுவாசத்துல பலப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை மூலமாக, வேத வாசிப்பு மூலமாக, வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைபெற்று வந்தீரே, ஒரு வருட காலமாக இடைபெற்று வந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. விசேஷமாக லேயாளுக்காக நாங்கள் வருகிறோம். ஜோஷோட தங்கச்சிக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. குமார் பிரதருடைய பையனுக்காக, ஆரோனுக்காக நாங்கள் வருகிறோம். பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றி போடுங்க ராஜா. எங்களுடைய கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளின் மேல எதிரியானவனுடைய எங்களை வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஹல்லேலூயா. இழந்தோம் கர்த்தாவே, ஆயினோம் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. உணர்கிறோம் கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து உதவி செய்ததா நாங்கள் இன்னும் ஒரு முறை நினைத்து பார்க்கிறோம் ராஜா. மறவாமல் நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாக எங்களையோ நீர் மாற்றி அருள ராஜா. இம்மட்டுமாக நீர் எங்களை வழி நடத்தி வந்தீர். இம்மட்டுமாக நீர் எங்களை வழி நடத்தி வந்தீர் ராஜா. அழிந்து போயிருப்போம் ராஜா. நாங்கள் கண்ட துன்பங்கள் கர்த்தாவே ஒரு அந்நியனுக்கு நேரிட்டு இருக்குமானால் மறித்து போயிருப்பான் ராஜா. எங்களுக்கு கர்த்தாவே ஒரு தைரியத்தையும் விசுவாசத்தையும் நீர் கொடுத்து உமக்குள்ளாக நாங்கள் வேறொன்றும்படியாக, உமக்குள்ளாக நாங்கள் வேறொன்றி கனிவெடுக்கும்படியாக நீர் எங்களை இம்மட்டுமாக நடத்தி வந்த தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. அற்புதரே, வல்லவரே, இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தாவே எவ்வளவோ கடினமான சூழ்நிலை மத்தியிலும் நீர் எங்களை கர்த்தாவே வழிநடத்தி வந்தீர் ராஜா. என்ன முடியாத காரியம் எங்களோட வாழ்க்கையில செய்தீர். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், கிருபையின் மேல் கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. நன்றி ராஜா. எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வருகிற ஆண்டு எங்களுக்கு உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும் ராஜா. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் தயவாக மன்னித்தருளும், மன்னித்தருளும் ராஜா, மன்னித்தருளும். புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும் முன்பதாக எங்களை சுத்திகரித்தருளும் ராஜா. எங்களை சுத்திகரித்தருளும். எங்களோடு கூட உம்முடைய கரம் இருக்கட்டும். வழி நடத்தும் பொறுப்பேற்றுக்கொள்ள அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென்.